எபிகோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா சரி இச்சோமைக்கு சைன் லாங்குவேஜ் சொல்லி தர வேண்டியதான். எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சு என்னோட எமோஷன் அது லவ்ன்ட்டு. அப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக் கட்டுறாங்க. நம்ம யூகே உனக்கு சைன் லாங்குவேஜ் சொல்லி தருமா கேட்க சரி நான் என்னோட பாருக்கு போகும்போது அவன் கையில இருந்துடுறேன். அவன் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி பண்ணா நானே தூக்கி போட்டுருவேன். ஆனா சைன் வரைய எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு மிரர் முன்னாடி பண்ணி பார்த்துட்டு இருக்க யூகி வெளியே அம்மா என்ன யூகி டான்ஸ் ஆடி இருக்கியா அப்படியே சீனை கட் பண்ணி 2 பேரும் பாருக்கு தான் வராங்க. யூகியும் போன மாதிரி இருந்து நர்வஸ் இல்லையேன்னு யோசிக்கிறா. நம்ம யூகே வந்து உட்கார அவ கையில ஒரு டேப்லெட் தந்துட்டு போறான். அப்ப திடீர்னு ஒரு சத்தம் கேட்க நம்ம ரெண்டும் பாத்தீங்கன்னா உன் காதுல ஹியரிங் எட் இருக்குல்ல அதுல சத்தம் வருதுன்னு சொல்றா. அந்த சவுண்டை நம்ம யூகே சரி பண்ணிடுறா. இது ஏன் வருதுன்னு கேட்க காதுல ஒழுங்கா ஃபிக்ஸ் ஆகலன்னா அப்படிதான் கேட்கும்னு சொல்றா. இது கிளாஸ் டைம்ல கூட வந்திருக்கு. நம்ம யூகே சொல்ல சரி உன்னால எவ்வளவு கேட்க முடியுதுன்னு கேட்க இது வரைக்கும் எந்த சவுண்டையும் கேட்டதில்ல அப்படின்னு அவளும் யோசிச்சுட்டு எனக்கு எல்லா சவுண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி தான் கேட்கும். அது மட்டும் இல்லாம அது எங்க இருந்து வரும் தெரியான்னு சொல்ல இப்ப ஆனானதுல இருந்து இப்படி இருக்கான்னு அவன் கேட்க என்னால ஹியரிங் எட் இல்லாம எதுவும் கேட்க முடியாதுன்னு சொல்ல டேய் போய் வேலையை பாரு அவன் இப்படிதான் கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க கண்டுக்காதீங்க. ரெண்டும் அந்த பாசும் பேசிட்டு இருக்க இது இன்ட்ரெஸ்டா இருக்குமா இல்ல கியூரியாசிட்டியா இருக்குமா அப்படின்னு நம்ம யூகி அவனை கூப்பிட்டுட்டு அந்த சைன் லாங்குவேஜ் புக்கை தர யூகி இது ரொம்ப அழகா இருக்கு இது நாங்களும் பார்க்கலாமான்னு பேசிட்டு இருக்க. நம்ம யூகி பிளஸ் ஆயிடுறா. நம்ம இச்சமே அந்த புக்கை ஓபன் பண்ணிட்டு அதை பண்ணி பார்த்துட்டு இருக்க என் பேரு ஹிட்ஸு. ஆமா இது எப்படி பண்றது கேட்க நம்ம யூகே செஞ்சு காட்ட அவன் கை ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு அவளும் பாத்துட்டு இருக்க பிளஷ் ஆயிடுறா. நீ பாக்க அந்த சுவைனர் மாதிரியே இருக்க. சரி இந்த புக்கை எப்படி யூஸ் பண்ண போறது இல்ல நீ எனக்கு சொல்லி தந்துருன்னு கேக்குறான். சரி நீ என்ன வச்சு மோஸ்டா யூஸ் பண்ணுவான்னு கேட்க தேங்க்ஸ் அண்ட் கியூட்னு சொல்ல நம்ம இச்சமைக்கு அதையும் சொல்லி தரா. இச்சமை சைன் ரொம்ப நல்லா பண்ணான்னு யோசிச்சுட்டு இருக்க ஓய் என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறான். அவளை திடீர்னு கூப்பிட்டா பயந்துருவான்னு சொல்ல என்ன மன்னிச்சிரு. அவளும் நல்ல வேலை இவங்களுக்கு என்னடா ஹார்ட் பீட் கேட்காதுன்னு நினைக்கிறேன். நீயா இருந்தா பரவாயில்ல நம்ம யூகே எழுதி காட்ட நாங்க வந்துட்டோம் அப்படின்னு 2 பேர் வராங்க. இங்க என்னடா பண்றீங்க நம்ம இச்சும் கேட்க ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சில் வந்து விழுந்துடுறான். சின்ன ஒன்னு அவளே அவளும் வரேன் அவன் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்கன்னு அந்த பொண்ணு சாரி கேட்க நம்ம யூகே மைண்ட் வாய்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஹேர் ரொம்ப சில்கியா இருக்குன்னு யோசிக்க நான் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டா அப்படின்னு அவரும் ஒன்று விசிட்டிங் காட்ட ஆமா ரொம்ப நல்லா பண்ணுவான். இவங்க என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல. உனக்கு ஷார்ட் அரைச்சா நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம முடிக்கு வேற கலர் வச்சா நல்லா இருக்கும் சொல்ல ஏமா என் கூட வாங்க அவன் அப்படிதான் கண்டுக்காதுன்னு சொல்ல இது இச்சோட ஃப்ரெண்டா நம்ம யூகே யோசிச்சுட்டு இருக்க அவங்க ஹைஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றான். அந்த கண்ணாடி போட்டு கூட உட்காந்துருக்கான்ல ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் சொல்ல நம்ம யூகே திரும்ப அந்த பொண்ணு அவ கையை பிடிச்சிட்டு வெளில போலாமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. நம்ம யூகியும் அவன் கையை பிடிச்சி பேசிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவனே பாத்துட்டு இருக்கான்னு யோசிக்க சாரி யூகி அம்மா வீட்டுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணிருக்காங்க நான் கிளம்பணும்னு சொன்ன யூகி ரெஸ்பாண்டே பண்ணல. இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. நம்ம யூகி யோசிச்சுட்டு இருக்க அப்படியே சீனை கட் பண்ணி வெளில தான் காட்டுறாங்க. பாஸ் ரெண்டு பேசிட்டு இருக்கு. அந்த யூகி உள்ள பார்த்தா திருப்பி அந்த பொண்ணு கையை தான் பிடிச்சிட்டு இருக்கா. நம்ம ரெண்டு அவங்க என்ன பண்றாங்க கேட்கோ எம்மாவா அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேரும் ஒன்னா வெளில போறாங்கன்னு கேக்குறா. இல்ல அவங்க வேற ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க 2 பேருக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு நம்ம யூகி யோசிக்கிறா. அப்புறம் இட்ஸ் வந்து சைன் லாங்குவேஜ் கத்துக்கணும்னு ஆசைப்படுறான். மறக்காம சொல்லி தருங்கன்ற மாதிரி சொல்ல பாட்டில் ஓப்பன் இருங்கடா இந்த வரேன். சரி நான் வரேன்ட்டு நம்ம பாஸ் உள்ள வர பாத்து போயிட்டு வான்னு நம்ம யூகி கிட்ட சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அவளை கையாட்ட நான் பாஸ் சொன்னது நம்பர் அவளும் வர நான் அவர்கிட்ட மெசேஜ் பண்ணி நிறைய பேச போறேன். அப்பதான் அவரை பத்தி எனக்கும் தெரியணும் இரண்டு பேசிட்டு வந்துட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி ஒரு ரிலேஷன் நல்லா போயிட்டு இருக்கு எனக்கு தான் தெரியல என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் பண்ணுவேன்னு சொல்ல ரெண்டு பாஸோட மெசேஜ் பார்த்துட்டு இருக்க யூகே வீட்டை தான் காட்டுறாங்க. உனக்கு சைன் சொல்லி இருந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்ல சரி குட் நைட்னு சொல்ல அப்படியே சீனை கட் பண்றாங்க. நம்ம யூகே பே போல ஸ்கூல் காலேஜ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்க. நம்ம ஓஷியும் நம்ம யூகே நோட் பண்றான். நம்ம யூகேயும் பாத்தீங்கன்னா அவன்கிட்ட பேசி மெசேஜ் பண்ணிடலாம் ரொம்ப நாள் ஆச்சு ஊருக்கு எதுவும் போயிருப்பானா இல்ல அவளோட அப்படின்னு சொல்லி யோசிக்க அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல நீ ஜப்பான்ல இருக்கேன்னு அவளும் மெசேஜ் பண்ண அவனும் உடனே இல்ல நான் லாண்டில தான் இருக்கேன் என்ன மீட் பண்ணுவான்னு கேக்குறான். நம்ம யூகேயும் கிளம்பிட்டு இருக்கேன் எங்க போற என்ன கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்ல எனக்கு 2 மணி நேரம் கூட இல்ல அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நைட் ஒருத்தனை மீட் பண்ண போறேன்னு சொல்ல நம்ம ஓஷோ கிராஸ் பண்ணி போவால அவன் ஒரு டிஷ்யூலே அடிப்பான். டிஷ்யூ பேப்பர் எங்க இருந்து எங்க போயிட்டு இருக்க சரி நான் உடனே லேட்டா பேசுறேன் எல்லாமே திருப்பி டிஷ்யூ பேப்பர் அடிக்கிறான். இனி எவ்வளவுதான் வச்சிருக்கான் தெரியல நைட்டே யாராவது மீட் பண்ண போயிட்டு இருக்கேன் அவனு கேட்க அவ்வளவு ஆமான்னு சொல்ல அது என்ன பையனா அப்படின்னு கேட்க ஒரு நிமிஷம் இல்ல நான் உன்ட்ட தான் பேசிட்டு இருக்கேன் நான் அம்மாட்ட சீக்கிரமே வந்துருவேன் சொல்லிட்டு வந்திருக்கேன்னு சொல்றா. யார் இந்த சில்வர் ஹேர் வச்சிருப்பானே அவனை தானே சொல்றேன். அவனை நைட்டை மீட் பண்றதுல எனக்கு எது தப்பா படுது போகாதுன்னு சொல்ல அவனை பத்தி தப்பா பேசாத பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத. அப்புறம் அவன் இந்த நேரத்துல அவனை கூப்பிடணும்னு அவனு கேட்க எனக்கு ஆல்ரெடி டைம் ஆச்சு நான் சீக்கிரம் போய் பார்க்கணும் லாண்ட்ரிக்கு வர பக்கத்துல போய் உட்கார்றா. இச்சமயம் அவனுக்கு ஒரு ட்ரிங்க் எடுத்து தர எனக்கு நீ காசுலாம் தரணும் அவசியம் இல்லைன்னு அவனும் சொல்ல அவளு இந்த ஜூஸ் வாங்கிறான். அண்ட் எனக்கு ஒரு $10 தெரியும் எனக்கு ட்ரிங்க் வேணும்னு சொல்ல இச்சமயம் ட்ரிங்க் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு காயின் தரான். இந்த காயினை ஜப்பான்ல யூஸ் பண்ண முடியாது பட் இருந்தாலும் $10 வருதுன்னு சொல்ல அவளும் அந்த காயினை பாத்துட்டு இருக்க இது குவாலிட்டியான ஒரு ஸ்டேட்ல இருந்துச்சு எனக்கு அது பிடிச்சிருக்கு உன்ட்ட இன்னும் இருக்கான்ற மாதிரி மெசேஜ் பண்ண இருக்கு ஆனா இப்ப காட்ட முடியாது நீ எதுக்கு வெளியூர்ல போயிட்டு இருக்கேன்னு அவளும் மெசேஜ்ல கேட்க நீ ரொம்ப கேக்குற அவனுக்கு பர்சனல் ஷேர் பண்ண பிடிக்கல போல உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் தான் கேட்டேன்னு சொல்ல நீ கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்றான். இது நான் உனக்கு சொல்லி தந்தது தானே இன்னும் கியூட்னு சொல்றதுக்கு நிறைய விதம் இருக்குன்னு அவளும் செஞ்சு காட்ட சைன் லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருக்கு இன்னும் தான் இருக்கான் கேட்க நீ கூட தலையில கை வைப்பல அது கூட ஒரு விதத்துல கியூட் தான் சொல்றான். நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நீ என்கிட்ட சைன் யூஸ் பண்ண அது என் உலகத்தையே திருப்பி போட்டுருச்சு நான் நிறைய டிராவல் பண்ணி பழகிட்டேன் அதனால தான் வாழ்க்கை ஒரு டைம் பாஸாக இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் தூரத்துல இருக்க கேர்ள்ஸை பார்த்து பழகிட்டேன் நீ தான் எனக்கு புரிய வச்ச நீ சுத்தி நிறைய கேர்ள்ஸ் இருக்குன்ட்டு நீ ஏதாவது பேசிட்டு இருந்தியா நம்ம யூக்கியும் கேட்க என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் கேட்டெல்லாம் கேட்க ஆமா இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்றா. நிறையன்றதுக்கு எப்படி சைன்ல சொல்றேன்னு கேட்க அவளும் செஞ்சு காட்டுறா. இவ ரொம்ப ஹைட்டா போயிட்டு இருக்கா அவ கையை பிடிச்சி கீழே எழுதுறான். ஓகே நான் புரியுதுன்னு அவளும் சொல்ல அவன் என் கையை பிடிக்கும் போது அவன் கூட என் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம அவனோட அன்பு மட்டும் தான் என்னோட ஹார்ட்டை இன்னும் ரேஸ் பண்ண வைக்குது அப்படின்னு சொல்றா. இச்சும் அவனை கிட்ட கழிச்சுட்டு ஏதோ சொல்ல ஐயோ இப்ப என்னமோ சொன்னான்ற மாதிரி அவளும் பின்னாடி போக அவனும் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அவன் ரியாக்ஷனை பார்க்கணும் தான் இவ்வளவு பண்ணிருக்கான் பட் இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே கொஞ்ச நேரம் போக 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அவனும் ஸ்னோல சைன்லயே சொல்ல இப்ப நீ ஸ்னோ தானே சொன்ன எனக்கும் ஒன்னு மாதிரி அந்த ஸ்னோவை பிடிக்கும் சொல்ல அவன் என்னை மாதிரியே இருக்கானே அவனும் பிளஸ் ஆக சரி லவ்க்கு சைன்ல எப்படி பண்ணுவாங்க கேட்க
அவளும் செஞ்சு காட்டுறா. இது நான் யாருக்காவது சொல்லுவேன்ற மாதிரி சொல்ல யாரு எனக்கு டிராவலிங் ஸ்டவ் ரொம்ப பிடிக்கும் சொல்ல அவளும் ஒரு மாதிரி ஆயிடுறா. உன் வீடு எங்கன்னு கேட்க அடுத்த சீன்ல 2 பேரும் ஒண்ணா நடந்து போயிட்டு இருக்கு. நம்ம யூகே அவன் பாத்தீங்கன்னா சேஃப் பண்றான். நான் இட்சோமி கூட வரும்போது எனக்கு கொஞ்சம் சேஃபா இருக்குன்ற மாதிரி அவளும் யோசிக்க கொஞ்சம் எதிர போனே அந்த பொண்ணு அன்னைக்கு வந்தால அவ யாருன்ற மாதிரி கேட்க நீ யாரு சொல்ற நம்ம இட்சோமியும் கேட்க நீ யாரு சொல்ற புரியலன்னு அவனும் கேட்க அன்னைக்கு 2 பேர் பார்க்கு வந்திருந்தாங்களா அவங்க நீ எம்மாவை தான் கேட்கற. எம்மா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் லவ்வர்லாம் கிடையாதுன்னு சொல்ல ஆனா எம்மா அவனை அப்படி பார்க்கல அவளும் யோசிச்சுட்டு இருக்க. சரி அன்னைக்கு சைன் லாங்குவேஜ்ல வந்துட்டு பேசிட்டு இருந்தால அவங்க ஃப்ரெண்டா கேட்க அவன் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாம அவன் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண வார்த்தையே நீ ஃபூல் அப்படின்னு செகண்ட் கிரேட்ல சொன்னான். சரி சரி அடுத்த டாபிக் பேசணும் அவனு சொல்ல சரி எப்ப நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் கேக்குறா. அண்டே மட்டும் தான் ஷாப் க்ளோஸ்ல இருக்குன்னு சொல்ல சரி பிராமிஸ்ன்ற மாதிரி அவளு கேட்க அவனும் பிராமிஸ் பண்றான். இட்சோமி வா போலான்ற மாதிரி கூப்பிட 2 பேர் சேர்ந்தே போறாங்க. எனக்கு இட்சுக்கு பாய் சொல்ல கூட மனசே வரலன்ற மாதிரி அவ யோசிச்சுட்டு இருக்கா. இட்சோமி அபார்ட்மெண்ட் வர எம்மா அங்க நின்னுட்டு இருக்கா. ரொம்ப நேரம் ஆச்சான் கேட்க அதெல்லாம் இல்ல நான் இங்க தங்கிக்கலாமா கேட்க அதெல்லாம் முடியாது. அப்புறம் இதெல்லாம் வச்சுட்டு நான் எங்க போகும் கேட்க சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனு வீட்டுக்குள்ள கூட்டு போறான். இங்க இருக்க எதை வேணா ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்க பட் இருந்தாலும் ஷின்ட்ட மட்டும் என்னோட கீயை தந்துடாத என் கீ வந்து டோர் கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு போறான். இந்த ஸ்னோல எங்க போற இட்சோமி அவளும் வந்து கேட்க நான் திருப்பி சொல்லிட்டு இருக்க முடியாது. வாசல்ல உட்காந்து அழுதுனா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க பாத்துக்க. வீட்டுல ஒரு பொண்ணை யாராவது தனியா விட்டு போவாங்கன்னு அவளும் அழுதுகிட்டே இன்னும் சூஸ் எடுக்கலான்னு போக அப்பதான் அந்த சைன் நோட் இருக்கிறத கவனிக்கிறா. என்னடா இது அப்படின்னு பாக்க சோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.